ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல பர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இது எடுக்கிறதுக்கு நமக்கு சூப்பரா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும். ஸோ இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன டூல்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இதனுடைய ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க மிகப்பெரிய சப்போர்ட்டா நாங்க வாங்க. இப்ப நம்ம வந்து வீடியோ போறோம். ஒரு ட்ரேடு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா முதல் விஷயம் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு இன்டெக்ஸ்லயோ இல்ல ஒரு ஸ்டாக்லயோ நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்னா அந்த ஸ்கிரிப்டோடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம என்னதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் எடுத்தாலும் அதுல லாஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போகுது. ஸோ இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க எந்த இடத்துல உள்ள வருவாங்க அப்படிங்கிறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து ஒரு டூலை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து நிஃப்டி தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். மார்ச் 11ஆம் தேதி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சு. ஸோ மார்ச் 11 இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து எந்த ஒரு வேல்யூவேஷனை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் கிளியராக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த லாங் பீரியட், அதாவது இந்த கலரில் இருக்கிறது ஒரு லாங் பீரியடான ஒரு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு வந்து ஓவராலாக என்ன பொசிஷனில் நமக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ அது போக இந்த ரெண்டு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து எதுக்குன்னா நமக்கு இந்த கிராஸ் ஓவர் எப்போ நடக்குதோ அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு ஷார்ட் டேர்ம் பீரியட் மூவிங் ஆவரேஜஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் கிராஸ் ஓவர் நடந்த உடனே ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய கோல்டன் ரூலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ஓவர் ஆன உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு வந்து 9:30 மணிக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ ட்ரெண்டு நமக்கு ஓவராலாக இந்த லாங் பீரியட் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது ப்ரீவியஸாக. இப்போ இந்த கிராஸ் ஓவர் நமக்கு இந்த இடத்துல நடந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலோ இல்லை ஒரு பேரிஷ் கேண்டிலோ வந்து கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. கிட்டத்தட்ட 9:35க்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து இந்த லாங் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் நடக்குது. ஃபர்தராக நம்ம இன்னொரு ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஷார்ட் பீரியட் மூவிங் ஆவரேஜில் வந்து திரும்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது 9:50க்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ இது வந்து இதில் நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக நமக்கு இந்த 3 பீரியடுக்கும் கீழே ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறோன்னா என்ட்ரியே நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய ரிஸ்க் ரேஷியோ அப்படிங்கிறது 1:2க்கு வந்து நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சேம் டைம் நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,050 புட் ஆப்ஷன் சேம் பீரியட் வந்து டைம் பீரியட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நமக்கு வந்து இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா சேமாக 9:45க்கு என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஓவர் நடக்குது. அதுக்கப்புறமா இங்கே நமக்கு என்னென்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 209 ரூபா. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கன்னா இந்த ஏரியா தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம், 176 ரூபா. அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ், அதாவது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலில் உங்களுக்கு வரும்போது டார்கெட்டாக முடிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு ட்ரெண்டில் வந்து புட் பொசிஷனுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. பட் இதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் திரும்ப நடக்கும்போது தான் ஃபர்தராக நமக்கு மேலே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல டார்கெட் அடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து தான் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோ பாயிண்டை வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மென்ஷன் பண்ணி வெயிட் பண்ணால் அடுத்தபட்ச டார்கெட்டை வந்து நம்ம இதில் இது பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம்ஏ கிராஸ் ஓவர் 1, இது வந்து பீரியட் வந்து ஷார்ட் பீரியடு 1 9 அண்ட் லாங் பீரியடுக்கு 15 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசணும் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 200 பீரியட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க வந்து என்ட்ரி எடுக்கிறது, அதாவது இப்போ இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணும் போது மட்டும் அவங்க உள்ளே வருவாங்க ஹெவியாக. அதே மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் சார்ட்லேயும் வந்து நம்ம இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்து ஒர்க் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. இப்போ நமக்கு இந்த 3 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு கேப் டவுனில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்தராக ரீடெஸ்ட் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் நமக்கு தேவை. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் மூவிங் ஆவரேஜுக்கும் இந்த சப்போர்ட்டிங் மூவிங் ஆவரேஜுக்கும் கேப் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்குது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்பை ஃபில் பண்ணும். அதனால் நம்ம வந்து செல் சைடுக்கு போகிறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது திரும்ப நம்ம வந்து ஒரு காலுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஓவர் நடக்குது. திரும்ப நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்த உடனே இதில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து திரும்பவும் போகுது. ஏன்னா மாறி மாறி உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர் காட்டுறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் நமக்கு கிடைக்கும் போது திரும்ப நம்ம வந்து அதில் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே இந்த 2 இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸ். ஒரு பிக் பார் நமக்கு வந்து வந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு என்குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகுது.
இந்த இடத்துல என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் இது அதுக்கு முந்தின நாள் ஆல்ரெடி நமக்கு அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த 200 எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி வந்து செல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது. திரும்ப ஃபுல் பாடி கேண்டிலாக இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்லா கீழே இறங்குது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு என்ட்ரி எடுத்து ஈஸியாக ஒரு எக்ஸிட் போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் இதை நீங்கள் உள்வாங்கி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய டேலண்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்டிங்குக்காக ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் நல்ல அக்யூரசி வரும். பட் இதை நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடுக்கோ இல்லை விர்ச்சுவல் ட்ரேடுக்கோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.